வணக்கம். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு காலை எழுந்தவுடன் நம்மளுடைய சுவாசம் என்பது ஒரு சைடு நம்மளுடைய மூக்கு துவாரம் அடைத்து இருப்பது போல் ஒரு நிலை என்பது ஏற்படும். இது கமெண்ட்ஸில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அது எவ்வாறு தீர்க்கப்படலாம்? இது ரொம்ப பெரிய விஷயம் என்பது எதுவும் கிடையாது. நம்மளுடைய சுவாசம் என்பது பார்த்தீங்கன்னா, இது வலது இடது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சூரியக்கலை, இது சந்திரக்கலை. நம்மளுடைய ஒரு நாள் சுவாசம் என்பது 21,600 சுவாசம் என்பது இயங்குகிறது. இந்த சுவாசம் என்பது அதிகமாக செலவழிக்கும் பொழுது நம்மளுடைய ஆயுள் காலம் என்பது குறைகிறது. அந்த சுவாசத்தோட எண்ணிக்கை குறையும் பொழுது ஆயுள் காலம் என்பது அதிகரிக்கப்படுகிறது. இதுதான் இதோடைய நிலை. இப்போ உதாரணத்துக்கு இதுதான் பிரிகி முத்ரா, நாசிகா முத்ரான்னு சொல்லுவோம். இது இந்த பயிற்சியை பொறுத்த வரைக்கும் காலை எழுந்தவுடன் செய்யலாம், தவறு என்பது கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு காலை கடன் முடித்த பிறகு செய்வது என்பது ரொம்ப நல்லது. கட்டில் அமர்ந்து கொண்டோ இல்லை நாற்காலியில் அமர்ந்து கொண்டோ இல்லை தரையில் அமர்ந்து கொண்டோ செய்யலாம். தரையில் அமரும் பொழுது ஒரு விரிப்பின் மீது அமர்ந்து கொண்டு செய்வது என்பது நல்லது. இதன் பேர் பிரிகி முத்ரா இல்லை நாசிகா முத்ரான்னு சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு இந்த பக்கம் நம்மளுக்கு அடைப்பு இருக்கு அப்படி எடுக்கும் பொழுது இந்த பக்கம் ஓப்பன்ல தான் இருக்கும். இப்போ இந்த பக்கம் அடைப்பு இருக்கிறது, இந்த பக்கம் ஓப்பன்ல இருக்கு. அப்போ ஓப்பன்ல இருக்கின்ற அந்த துவாரத்தை மூடப்படுகிறது. ரொம்பலாம் அழுத்தம் கொடுக்க வேண்டாம். இந்த பக்கம் வருகின்ற துவாரத்திற்கு இந்த விரல் பயன்படுத்த வேண்டும், இந்த பக்கம் துவாரத்துக்கு இந்த விரல் பயன்படுத்த வேண்டும். இப்படிலாம் வரக்கூடாது, இந்த நிலை தான் பயன்படுத்த வேண்டும். இப்போ இந்த பக்கம் க்ளோஸ் பண்றோம், மூச்சு காத்து மெதுவா உள்ள இழுக்கிறோம். மூச்சு காத்து நிறுத்த வேண்டாம். இப்போ இந்த பக்கம் மூச்சு காத்து என்பது வெளியே அனுப்பப்படுகிறது. திருப்பி மூச்சு காத்து உள்ள இழுக்கிறோம், இப்போ மூச்சு காத்து வெளியில அனுப்புறோம். இப்ப திருப்பி மூச்சு காத்து உள்ள இழுக்கிறோம், இப்போ மூச்சு காத்து வெளியே அனுப்பப்படுகிறது. இப்போ உதாரணத்துக்கு மூச்சு காத்து இழுக்கும் பொழுது 2 எண்ணிக்கை என்று வைத்துக் கொள்ளும் பொழுது, மூச்சு காத்து வெளியில வரும் பொழுது 4 எண்ணிக்கைகளாக மெதுவாக வெளியே வர வேண்டும். இதுதான் ஐதீகம். இதுல ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு 10 எண்ணிக்கை செய்யுங்க. அதன் பிறகு 15, 20ன்னு சொல்லிட்டு உங்களுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்தலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த பக்கம் ஓப்பன் ஆயிருக்கா என்று ஒரு பார்ப்பதற்கு உங்களுடைய விரல்கள் வைத்து, இப்போ உதாரணத்துக்கு இந்த விரலை வைத்து இந்த நிலை செய்யும் பொழுது எந்த பக்கம் வேகமாக வெளியில் வருகிறதோ அந்த துவாரம் என்பது திறந்திருக்கிறது. இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா சற்று மெதுவாக வரக்கூடிய ஒரு நிலை என்பது பார்க்கலாம். இந்த ஒரு ஃபார்முலா தான். எந்த பக்கம் அடைப்பு ஏற்பட்டு இருக்கிறதோ, எந்த பக்கம் துவாரம் என்பது திறந்திருக்கிறதோ, அதாவது திறந்து இருக்கின்ற அந்த துவாரத்தை க்ளோஸ் பண்ணிட்டு இது போல ஒரு 5 எண்ணிக்கை, 10 எண்ணிக்கை, 20 எண்ணிக்கை இது போல செய்து கொண்டு வரும் பொழுது, அதன் பிறகு உங்களுடைய பயிற்சி முடித்த பிறகு உங்களுடைய விரல் வைத்து பார்க்கும் பொழுது எந்த பக்கம் க்ளோஸ் ஆகிருக்கோ அந்த பக்கம் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிருக்கும். இதுதான் ஒரு சிம்பிள் டெக்னிக். வேற ஏதோ ரொம்ப கடினமான ஒரு விஷயம் என்பது கிடையாது. அப்படி ஓப்பன் ஆகலைன்னா திரும்பவும் உங்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகப்படுத்தி செய்யலாம். இந்த சுவாச பயிற்சி செய்வதனால எந்த ஒரு பிரச்சனைகளும் ஏற்படாது. இந்த பயிற்சி செய்வதனால உங்களுடைய இருதயத்துக்கு ரொம்ப நல்லது, நுரையீரலுக்கு ரொம்ப நல்லது. அதே போல இருதயத்தில் அடைப்புகள் ஏற்படாது. நம்முடைய மூச்சோட எண்ணிக்கை என்பது குறைப்பதனால் நம்முடைய ஆயுள் காலம் என்பது அதிகரிக்கப்படுகிறது. உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தால் ஒரு 2 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாத பட்சத்தில் மருத்துவருடைய ஆலோசனை கேட்ட பிறகு, சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது சர்ஜரி நடந்து இருந்ததுன்னா மருத்துவருடைய ஆலோசனை கேட்ட பிறகு பயிற்சிகள் செய்வது என்பது ரொம்ப நல்லது. இது ஒரு அடிப்படையான ஒரு மூச்சு பயிற்சி. இது அனைவரும் செய்யக்கூடிய ஒரு நிலைதான்.
இப்போ எனக்கு அடைப்புகள் இல்லை, சாதாரணமாக செய்யலாம்னா சாதாரணமாகவே நீங்கள் அந்த பயிற்சி என்பது ஒர்க் அவுட் பண்ணலாம். இப்போ இந்த பக்கம் செய்யணும்னா இப்போ இந்த பக்கம் செய்து முடித்த பிறகு இந்த பக்கம் டோரத்தை க்ளோஸ் பண்ணுறோம். மூச்சு காற்று உள்ளே இழுக்கிறோம். இப்போ மூச்சு காற்று வெளியில் அனுப்புகிறோம். இப்போ மூச்சு காற்று இழுக்கிறோம். இப்போ மூச்சு காற்று வெளியில் அனுப்புகிறோம். இதுபோல் பயிற்சிகள் மேற்கொண்டு வரும் பொழுது உங்களுடைய சுவாச மண்டலம் என்பது நன்றாக செயல்படுகிறது. சாதாரணமாக இருக்கும் பொழுது இந்த தூரமும், அதாவது சாதாரணமாக இருக்கிற நேரங்களில் இந்த பயிற்சிகள் மேற்கொள்ளும் பொழுது இந்த பக்கம் ஒரு எண்ணிக்கை, இந்த பக்கம் ஒரு எண்ணிக்கை செய்யும் பொழுது ஒரு சுற்று, இது போல உங்களுடைய எண்ணிக்கைகளை நம் அதிகப்படுத்தும் பொழுது மூச்சு பயிற்சியுடைய பலன் வந்து நீங்களே எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.